காங்கிரஸ் எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் போய் அங்கேயே தஞ்சம் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவினுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு போகுமா, டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இல்லை காங்கிரஸ்காரங்க தான் திமுக கட்சிக்காரங்களுக்கு ஓட்டை போடுவாங்களா? அப்போ இது கசக்கி மோந்து பார்த்துட்டீங்க, நல்லா இருக்குமா? அப்போ இன்னைக்கு அவங்க கட்சியை வளர்த்தணும், இல்லை ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக தாவேக்காவை பார்க்குறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, இன்னைக்கு இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்திருக்கலாம். பட் வெளியில் இந்த அளவுக்கு அவங்க ஓப்பனா எங்களுக்கு கூட்டாட்சி நிச்சயமா வேணும், ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு பேசுனதுக்கு விஜய் அவர்கள் பேசுனது தான் முக்கியமான காரணமா, இல்லை அது ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்கு, இன்னைக்கு அவங்க உணர்ந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது அவங்க முதல்ல கேட்டிருக்காங்க. அவங்க முன்னாடி 2006 மைனாரிட்டி அரசாட்சி, வெறும் 96 எம்எல்ஏ தான் இது. அப்போ கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ. ஆனால் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லனால இவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்கள் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போது நீங்கள் கொடுக்கலன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னு வெளியே வந்த பங்கு கொடுக்கறதுக்கு வேற யாரா இருக்காங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.